அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஸ் ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். நாம் குரான் கூறக்கூடிய ரகசியங்கள்னு பலதையும் தெரிஞ்சு வரோம். சாதாரண உயிரினமாக கருதப்படக்கூடிய ஈயிலிருந்து ரொம்பவும் பெரிய விலங்குகள் குறித்தும் நாம் பல விளக்கத்தை தெரிஞ்சு வந்தோம். இன்றைய இறுதி பகுதியாக குர்ஆன் கூறக்கூடிய விலங்கினமான பாம்பை பற்றி தான் பார்க்க இருக்கோம். இது 20வது பாகமாக இருக்குது. இதற்கு முந்தைய பாகங்களில் குர்ஆன் கூறக்கூடிய பல ரகசியங்களை பற்றியும் பல உயிரினங்களை பற்றியும் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதனையும் சேர்த்து தெரிஞ்சுக்கும் போது குர்ஆனை இன்னும் தெளிவான முறையில் நம்மளால் விளங்கிக்க முடியும். பாம்பை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் நடைபெற்ற சம்பவத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இது குறித்து 20வது அத்தியாயத்தின் 18வது வசனம் துவங்கி 21வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய கையில் எப்போவுமே ஒரு மரக்கட்டையை வச்சுருப்பாங்க. மூசாவே அது என்ன அப்படின்னு அல்லாஹ் கேட்கும்போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், இது என்னது கைத்தடி, இதன் மூலம் ஊன்றிக்கொள்வது, என்னுடைய ஆடுகளை மேய்க்கிறது, அதற்கு இலை பறிக்கிறது, இன்னும் பல தேவைக்காகவும் அந்த கம்பை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹ் மூசாவே அந்த கம்பை நீங்கள் கீழே போடுங்க, அது சீரும் பாம்பாக மாறும் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அதனை கீழே போட்ட உடனே அது பாம்பாக மாறி சீரக்கூடியதாக இருக்குது. இதை பார்த்து ரொம்பவுமே பயந்து போகிறாங்க. ஆனால் அல்லாஹ்வோ அதனை பயப்படாமல் கையில் பிடிங்க, அது பழைய நிலைக்கே மாறிடும் அப்படின்னு சொல்லி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டுறான். எதுக்காக இப்படி கைத்தறிய பாம்பாக மாற்றி காட்டினா அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இன்னும் சில நாட்களில் அவங்க ஃபிரௌனை சந்தித்து அவனுக்கு இறைவனை பற்றியும் ஓரிரை கொள்கையை பற்றியும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற கட்டளை. ஆனால் நிச்சயம் அதற்கு எதிர்மாறான முறையை தான் அவன் கையாளுவான்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால் சில அற்புதங்களை அவங்க செஞ்சு காட்டணுங்கிறதுக்காகவே இந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டு இருக்கவே ஃபிரௌனே அவங்களுடைய சபைக்கு அவங்கள கூப்பிட்டு, நாம் நேருக்கு நேர் மோதிப்போம், நீயும் உன்னுடைய சூனியத்தை செய்யி, நானும் எங்களுடைய சூனியத்தை செய்கிறோம், யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க இங்கே நிலச்சி நிற்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு, அதுக்காக பண்டிகை நாள் உன்னையும் நியமனம் செஞ்சு அந்த நாளில் நீ எங்கள் சபைக்கு வான அழைப்பு விடுறான். இதை பற்றி தான் அல்லாஹ் 20வது அத்தியாயத்தின் 56வது வசனம் துவங்கி 68வது வசனம் வரைக்குமே சொல்லி காட்டுறான். பிறகு நிர்ணயிக்கப்பட்ட அந்த நாள் வந்ததுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள, நீ ஏதாவது ட்ரிக்காக செஞ்சு காமி, ஏதாவது அற்புதத்தை செஞ்சு காமி அப்படின்னு கேட்க, அதற்கு மூசா நபியோ, நீங்களே முதல்ல செய்யுங்க, நீங்களே உங்களுடைய கைத்தடியை போடுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த சபையில் கூடியிருந்த மிக முக்கியமான சூனியக்காரர்கள்லாம் அவங்களுடைய கையில் இருந்த கயிறை தரையில் போடவே அது பாம்பு போல நெளிஞ்சு காட்சியளிக்குது. அந்த அரங்கத்தில் இருந்த அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கே அது பயத்தை ஏற்படுத்துது. அப்போது அல்லாஹ் நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக உங்கள் கையில் இருக்கிறத நீங்கள் கீழே போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தைரியத்தை ஊட்டி, ஒரு காலமும் சூனியக்காரர்கள் வெற்றி பெறவே மாட்டாங்க, வெற்றி உங்களுக்கு தான் சொல்லி தைரியம் ஊட்டுறான். அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கைத்தடியை கீழே போடவுமே அது மிகப்பெரிய பாம்பாக உருவெடுத்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பாம்புகளையும் முழுங்கிடுது. இதை பார்த்தா அந்த சூனியக்காரர்களே மிரண்டு போய், நாங்கள் ஒரு மேஜிக் மாதிரியான செயலை தான் செஞ்சோம், உண்மையில் மூசாவும் அவங்களுடைய இறைவும் தான் அற்புதத்தை செஞ்சு காட்டுனாங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக அல்லாஹ்வுக்கு சஜிதா செஞ்ச சம்பவத்தை நம்ம இந்த வசனங்களில் பார்க்க முடியுது. பொதுவாகவே பாம்புனாலே படையும் நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த பாம்பின் மூலம் அல்லாஹ் அற்புதமாக செய்து காட்டிய இந்த செயலின் மூலம் அந்த ஃபிரௌனும் அவனுடைய சபையில் இருந்தோரும் மிரண்டு போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வியந்து பார்த்த சம்பவத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். பொதுவாகவே பாம்பு தீமைக்கு உதாரணமாக சொல்லப்படும். அதிலும் பாம்புக்கும் ஷைத்தானுக்கும் இன்னும் ஜின்களுக்கும் பல தொடர்புகள் உண்டு. ஷைத்தானுடைய படைப்பை பற்றி பார்க்கும்போது கொழுந்து விட்டு எரியும் நெருப்பிலிருந்து ஷைத்தான் படைக்கப்பட்டான். அதுவே ஜின்களோ அதே நெருப்பிலிருந்து தான் படைக்கப்பட்டாங்க. ஆனால் நெருப்பில்லாத புகைச்சிலிருந்து, அந்த புகை மூட்டத்திலிருந்து ஜின்கள் படைக்கப்பட்டாங்க. சில ஜின்கள் பாம்பினுடைய ரூபத்தில் வரும். ஷைத்தான்
பாம்பு ரூபத்தில் வருவான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. பாம்பு உருவத்தில் இருக்கக்கூடிய சில ஜின்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவத்தை நபி அவங்க முஸ்லீமில் 4504வது செய்தியாக சொல்லி காட்டுறாங்க. மதீனாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட சில ஜின்கள் உள்ளது. அதனை உங்களுடைய குடியிருப்பு பகுதியில் பாம்பின் ரூபத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் அதற்கு அறிவிப்பு செய்யுங்க, இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு கிட்ட சொல்லுங்க. அதற்கு பிறகும் அந்த பாம்பு உங்கள் கண்ணில் தென்பட்டுச்சுன்னா அதனை கொலை செஞ்சிடுங்க, ஏனெனில் அது ஷைத்தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே ஜின்கள் பாம்பு உருவத்தில் வரும், ஷைத்தான் பாம்பு ரூபத்தில் வருவான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஹதீஸ்லேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட வகையிலான சில பாம்புகளை கட்டாயம் கொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின சம்பவம் புகாரியில் 3297வது செய்தி. நபி அவங்க மிம்பர் மேலே ஏறி மக்களுக்கு உரையாற்றிட்டு இருக்கும்போது பாம்புகளை கொல்லுங்க, அதிலும் குறிப்பாக முதுகில் 2 வெள்ளை கோடுகள் கொண்ட துஃபியத்தைன் அப்படிங்கிற வகை பாம்பையும் குட்டையான அல்லது சிதைந்த வால் கொண்ட அஃப்தர் என்னும் பாம்பையும் பார்த்த உடனே கொன்னுடுங்க, ஏனெனில் அது கண் பார்வையை பறிச்சிடும், கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுடைய கருவையே கழிச்சிடும் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்கிறாங்க. நாம் புரிஞ்சுக்கிற வகையில் கிங் கோப்ரா, கட்டு வெறியானு போன்ற இந்த வகை பாம்புகள் ரொம்ப பயங்கரமானது, ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரியான வகை பாம்புகளை கொல்லும்படி கட்டளையிட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் நபி அவங்க 5 உயிரினங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே தீங்கு தரக்கூடியது அப்படின்னு சொல்லி நீங்கள் இஹ்ராம் கட்டியிருக்க நிலையில கூட இந்த 5 விஷயங்களில் அந்த மிருகங்களை நீங்கள் கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அதில் முதல் விஷயமா பாம்பு, காகம், பருந்து, எலி, வெறிநாய் ஆகியவற்றை நீங்கள் கொல்றதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குன்னே சொல்லியிருக்காங்க. இதுலையும் பாம்பு முதல் இடத்தை பிடிக்குது. பொதுவாகவே பாம்பை பார்த்தா நம்ம எல்லாரும் ரொம்பவுமே பயந்து 10 அடி பின்னாடி போயிடுவோம். என்னதான் ஒருத்தர் வீர தீரமான தைரியசாலியாக இருந்தாலும் பாம்பை கண்டா கொஞ்சம் அச்சம் வரத்தான் செய்யும். இதுக்கு காரணம் பாம்பை நாம் கொன்னுட்டா அது நம்மளை பழி வாங்குமோ அப்படிங்கிற எண்ணமும் பல மக்களுக்கு இருக்கும். ஒருவேளை அதனை நம்ம அடிக்க போய் அது உயிர் தப்பிச்சு பிழைச்சி எங்கேயாவது ஓடி போனதுக்கு பிறகு ஒருவேளை திரும்பவும் வந்து நம்மளை பழி தீர்த்திடுமோ, நம்மளை கொலை பண்ணிடுமோங்கிற அச்சத்தினாலேயே பலரும் பாம்பை அடிக்காமல் விட்டுடுவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ இதனை கண்டிக்கிறாங்க. இதை பற்றின செய்தி அபுதாவுதில் 5250வது செய்தியாக இருக்குது. பாம்புகள் பழி வாங்கிவிடும் என்ற பயத்தினால யார் அவற்றை கொல்லாமல் விட்டு விடுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. பாம்புகளுடன் நான் சண்டையிட தொடங்கிய காலம் முதல் இன்று வரையுமே அவைகளோடு நாம இணக்கமாக இருந்ததே இல்லை. ஏனெனில் எக்காலத்திலையும் பாம்பு நமக்கு எதிரி தான் அப்படிங்கிற விஷயத்தையும் அதனை பழி வாங்கிடுமோன்னு பயந்துக்கிட்டு நாம் கொல்லாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லியும் நமக்கு ஆர்வமூட்டுறாங்க. ஆகவே பாம்பு அப்படிங்கிறது ஜின்னோட வகையாகவும் ஷைத்தான் பாம்பு ரூபத்தில் வருவான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. இது மட்டுமல்லாமல் இந்த பாம்பை பற்றி நபி அவங்க சொல்லும்போது யார் ஒருத்தருக்கு அல்லாஹ் அதிகமான செல்வத்தை கொடுத்துருக்கானோ அவங்க அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்தை தான தர்மம் செய்யாமல் தனக்கு தான் வேணும்னு சொல்லி சேமித்து வச்சுக்கிறாரோ அவருக்கான தண்டனையாக இந்த பாம்பினுடைய கடியும் அதனுடைய வேதனையையும் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் 1403வது செய்தியாக இருக்குது. அல்லாஹ் ஒருத்தருக்கு அதிகமான செல்வத்தை கொடுத்துருக்கான், ஆனால் அவர் ஜக்காத்து கொடுக்காம 2.5% அப்படிங்கிற அந்த ஜக்காத் கணக்கை சரிவர நிறைவேற்றாமல் அந்த காசு குறைஞ்சிடுமோ, அடுத்தவங்களுக்கு கொடுத்தா நமக்கு பத்தாம போயிடுமோன்னு நினச்சி செல்வத்தை சேர்த்து வச்சவங்களுக்கு அது பாம்பு ரூபத்தில் உருவெடுத்து அது அவனுடைய கழுத்தை சுற்றிக்கிட்டு அவனுடைய தாடையை பிடிச்சி அன மாலுக் அன கன்சுக், நான் தான் உன் செல்வம், நான் தான் உன்னுடைய பொக்கிஷம்னு சொல்லி அவனை கொத்தி கொத்தி வேதனை செய்யும். அப்போது செல்வம் கொடுக்கப்பட்டவங்க அதனை சேர்த்து வச்சுக்கிறது அவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்க வேணாம். அதன் காரணமாகவே அவங்களுக்கு கபரில் பாம்பு படம் எடுத்து அவங்கள சுற்றிக்கிட்டு அவங்கள வேதனை செய்யும், கடிச்சு கொடுமைப்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த நபி அவங்க சொல்கிறாங்க. இதைத்தான் அல்லாஹு தாலாவும் அவனுடைய திருமுறையில் 3வது அத்தியாயத்தின் 180வது வசனத்தில் சொல்லும்போது, அல்லாஹ் தமக்கு வழங்கிய அருளில் கஞ்சத்தனம் செய்வோர் அது அவருக்கு நல்லதுன்னு நினைக்க வேண்டாம், மாறாக அது அவருக்கு தீமையாகவே அமையும். அவர்களின் எதிரில் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர் மறுமையில் கழுத்து நெரிக்கப்படுவார்கள் மற்றும்
பூமியின் உரிமை அல்லாஹ் கூறியது அவன் செய்பவற்றை நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறதா சொல்லி காட்டுறான். அப்போ கழுத்து நெரிக்கப்படும்ங்கிறது பாம்பு அவங்களுடைய கழுத்தில் சுற்றிக்கிட்டு கழுத்தையே இறுக்கி அவங்கள வேதனை செய்யுங்கிற விஷயத்த அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு சம்பவத்தில் நபி தோழர்களை பார்த்து நெருக்கடியான வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்க, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிஞ்சவங்க, என்னென்னு நீங்களே சொல்லுங்கன்னு கேட்கும்போது, நெருக்கடியான வாழ்க்கை அப்படிங்கிறது இறைவனை மறுக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள் அவங்களுடைய கபரில் அனுபவிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் ரொம்ப நெருக்கடியான வாழ்க்கை. என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மேலே சத்தியமா அவனுக்கு கபரில் 99 வகையான பாம்புகள் அவன் மேலே சாட்டப்படும். அந்த ஒவ்வொரு பாம்புக்கும் 7 தலைகள் இருக்கும் அப்படின்னும், அந்த பாம்புகள் மறுமை நாளில் அவன் எழுப்பப்படுற வரைக்கும் அந்த கபரில் அவன் மேலே ஊறிக்கிட்டும் உரசிக்கிட்டும் அவனை கடித்து வேதனை செஞ்சுக்கிட்டும் இருக்கும் அப்படிங்கிற செய்தியை முஸ்னத் அபி யாலா அப்படிங்கிற கிதாபில் 6644வது செய்தியில் சொல்லி காட்டுறாங்க. ஆகவே ஒரு மனுஷன் பூமியில் செய்யக்கூடிய காரணத்தினால அவனுக்கு கபரில் மன்னரை வாழ்க்கையில் இந்த பாம்புகளின் மூலம் அவங்களுக்கு வேதனை செய்யப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுது. இது மட்டும் இல்லாமல் பல நாடுகள்லையும் இந்தியா, சைனா போன்ற நாடுகளில் பாம்புகள் கடவுளாக வணங்கப்படுறதையும் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு பரமசிவன் கழுத்தில் பாம்பு இருப்பது போலவும் அது பேசுறதாகவும் அதையும் கடவுளாக வணங்கப்படுவதையும், இன்னும் சில கதைகளில் பாம்பின் மேலே படுக்க அமைச்சு அது மேலே கடவுள் படுத்திருக்கிறதாகவும், இன்னும் பல நாடுகளில் டிராகன் கடவுளாக, டிராகன் என்பது பாம்பினுடைய வகையில் உள்ளதாக இருக்குது, அதனையும் கடவுளாகவே வணங்குறாங்க. ஆனால் உண்மையில் அவங்க வணங்கக்கூடியது ஷெய்தானை தான். ஜின்களையும் ஷெய்தானையும் தான் பாம்பு ரூபத்தில் அவங்க பார்த்து அதனை கடவுளாக வணங்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே பாம்பு எக்காலத்துலேயும் கடவுள் ஆக முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பாம்பு ஒரு சோதனையாகவும் நமக்கு வேதனையாகவுமே இருக்கக்கூடியது அப்படிங்கிறத இந்த வசனங்களின் மூலமும் ஹதீஸ்களின் மூலமும் நம்மளால் விளங்கிக்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பதிவில் நாம் பாம்பு பற்றின பல விஷயங்களையும் விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது உங்களுக்கு பயனளிக்க கூடும்னு நம்புகிறோம். தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம். நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த நன்மையும் அழிந்து கொள்வோமாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.